உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? டாக்டரே வேணாம் தானே சொல்றாரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை தீபாவை பத்தி கேட்க தானே போறாங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க? நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ தீபா உயிரோட இருக்காளா இல்லையானே டவுட்டா இருக்கு. ஏண்டி இப்படி அபசகுணமாவே பேசுற? உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஏங்க, நான் யதார்த்தமா சொன்னேன். அந்த ரம்யாவும் ரியாவும் எவ்வளவு மோசமானவங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க துப்பாக்கி முனையில தீபாவை கடத்திட்டு போயிருக்காங்க. ரம்யாக்கு தான் கழுத்துல கார்த்தி தாலி கட்டலங்கிற கோபம் இருக்கும். அதுக்கு தீபா தான் காரணம்னு அவளை போட்டு தள்ளிருக்கலாம்ல. அதனால அப்படி சொன்னேன். ஏய், உன்னா கிட்ட கருணாக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளும் கார்த்தியும் இல்லனா நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் என்ன திட்டினாலும் கோச்சுக்கிட்டாலும் சரி, தீபா இனிமே வரமாட்டான் தான் எனக்கு தோணுது. எப்படி அவளை உறுதியா சொல்ற? ஏன் அவளை ஏதாவது பண்ணிட்டியா? என்னங்க கடைசியில ஏன் மேல படியை தூக்கி போடுறீங்க? பின்ன நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏங்க, அவ உயிரோட இருந்தா வந்திருப்பால. அத்தைய கீழே தள்ளி விட்டது அவளுக்கு தெரியும். அவங்கள பார்க்க வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்ததான் நான் அப்படி சொன்னேன். நீ கூட்டி கழிச்சு பார்த்ததெல்லாம் போதும், வாயை திறக்காம பேசாம இரு. என் வாயை மூடிட்டா அவ திரும்ப வந்துருவாளா? தீபாங்கிற சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமே அவ வரமாட்டா. முட்டாள் மாதிரி அவ வருவான்னு நம்பிட்டு இருக்காதீங்க. ஆனந்த், கார்த்திக் ஒரு போன் போடுப்பா. அவன் எங்க இருக்கான்னு முதல்ல கேட்டு அம்மா கண் முழிச்ச விஷயத்த சொல்லு. அவன் சீக்கிரம் வர சொல்லு. சரிப்பா. ஹலோ, சொல்லுண்ணா. கார்த்திக், எங்கடா இருக்க? அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. உன்னையும் தீபாவையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. சீக்கிரம் வாடா. நான் தீபா கிடைச்சிட்டாங்க. தீபா கிடைச்சிட்டாளா? எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிண்ணா. அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதான் இங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட் பண்ண கூட்டிட்டு வந்தேன். அவங்க கண்ணு முடிச்சதும் நான் தீபாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிடு. சரி சரி, சீக்கிரம் வந்துடு. சரிண்ணா. தீபா கிடைச்சிட்டாலாம். தீபா கிடைச்சிட்டாளா? ரொம்ப சந்தோஷம் ஆனந்த். எப்படியோ தீபா கிடைச்சிட்டா, அது போதும். அத்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுள் நம்மள கைவிடல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? தீபா வரமாட்டான்னு சொன்னல. இப்ப தீபாவோட கார்த்தி வர போறான். இப்ப எங்க உன் மூஞ்ச வச்சுப்ப? என்ன, தீபா உயிரோட இருக்காளா? எப்படி இது சாத்தியம்? நான் தானே அவளை மலை பள்ளத்துல பிடிச்சு தள்ளி விட்டேன். இப்ப எப்படி அவ உயிரோட வர முடியும்? ஒருவேளை பள்ளத்துல இருந்து அவளை காப்பாத்திட்டாங்களா? அவ வந்தா நம்ம ஆட்டும் க்ளோஸ் ஆயிடுமே. ஐயோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.